கேம்ஸ்ல நிறைய ஜானர்ஸ் இருக்கு. ஆனால் ரொம்ப முக்கியமான ஜானர் தான் ஆர்பிஜி கேம்ஸ். வெஸ்டர்ன் பீப்புளுக்கு ஆர்பிஜி கேம்ஸ் ரொம்பவே பிடிக்கும். எந்த அளவுக்குனா அவங்களுடைய கேம் ஆஃப் த இயரே ஆர்பிஜி கேம்ஸ் தான் டாமினேட் பண்ணிருக்கோம். 2014ல டிராகன் ஏஜ் இன்கேஷன், 2015ல விச்சர் 3, 19ல சிக்கிரோ ஷேடோ டைஸ், 22ல எல்டன் ரிங்ஸ் அண்ட் 23ல பால்டர்ஸ் கேட் 3. ஆலன் வேக் கிரியேட் பண்ண எஃபெக்ட்டுக்கு நான் ஆலன் வேக் தான் வின் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த 10 வருஷத்துல மட்டுமே 5 கேம் ஆஃப் த இயரை ஆர்பிஜி கேம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஆர்பிஜி கேம்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்க நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஆர்பிஜி கேம்ஸ் உடைய கேம் பிளே எப்பவுமே டாப் நாச்சா இருக்கும். எனிமீஸோட மூவ்ஸை கண்டுபிடிச்சு அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப டஃபா இருக்கும். எக்ஸ்ப்ளோரேஷன்ஸுக்கும் வெரைட்டிக்கும் அளவே இருக்காது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் எனிமிக்கு தகுந்த மாதிரி மூவையும் ஏத்த மாதிரி வெப்பன்ஸையும் சூஸ் பண்ணி தான் ஃபைட்டே பண்ணணும். இவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஆர்பிஜி கேம்ஸ் எப்பவுமே ஒரு போர்க்களமா தான் இருக்கும். ஆர்பிஜி கேம்ஸ் உடைய மேப்பை ரொம்பவே பெருசாவும் கண்டென்ட் ஃபுல்லாவும் கொடுத்திருப்பாங்க. அதுவும் ஆர்பிஜி கேம்ஸ்ல நிறைய கஸ்டமைசேஷன் இருக்குது. கஸ்டமைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னா சிலர்லாம் கேரக்டர் கிரியேஷன்ஸுக்கு 2 ல இருந்து 3 மணி நேரத்துக்கு மேலேயே எடுத்துக்குவாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதால பிளேயர்ஸுக்கு கன்ஃபியூசிங்காவும் காம்ப்ளெக்ஸாவும் ஆர்பிஜி கேம்ஸ் இருக்கும். இதனாலேயே நம்ம ஊர் பிளேயர்ஸ் எல்லாம் ஜிடிஏ கேம்ஸை விளையாடிட்டு போகிடுறாங்க. ஆனா வெஸ்டர்ன் பீப்புளுக்கு ஆர்பிஜி கேம்ஸ்ல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனிமியோட அட்டாக்கிங் மூவ் எப்படி இருக்கு, எந்த வெப்பனை யூஸ் பண்ணலாம், இந்த பொருளுடைய பெனிஃபிட் என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க. இதனாலேயே அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ற டைம் ரொம்பவே ஜாலியா இருக்கும். ஸ்டோரியும் கிராபிக்ஸும் ஆர்பிஜி கேம்ஸ்ல ரொம்பவே ஆவரேஜா தான் இருக்கும். ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேம் பிளே கஸ்டமைசேஷன் காம்ப்ளெக்ஸ், கிராபிக்ஸையும் கேம் பிளேயும் ஓவர் கம் பண்ணி வந்துடும். ஆர்பிஜி கேம்ஸ்ல ஸ்டோரி மினிமமே 5 மணி நேரத்துக்கு மேல தான் இருக்கும். கேமுடைய சைட் கோஸ்ட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு விச்சர் 3 உடைய சைட் கோஸ்ட்ல நிறைய எஃபெக்ட் போட்டுருப்பாங்க. அது நல்லாவே தெரியும். இன்னும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஏசி பிளாக் ஃபிளாக்லயும் ஜிடிஏ ஃபைலையும் நீங்க ஸ்டோரி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கேம்ஸ் உடைய சைட் கோஸ்ட் எல்லாமே ரெப்பிட்டேட்டிவா தான் இருக்கும். இந்த கேம்ஸ்ல ரெப்பிட்டேட்டிவா இருக்குன்னு சொன்னா ஆர்பிஜி கேம்ஸ்ல கிரைண்டிங்கா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா விச்சர் 3 உடைய சைட் கோஸ்ட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். அது ஒரு ஆர்பிஜி கேம் தான், ஆனாலும் அதுல கிரைண்டிங் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். கிரைண்டிங்க எந்த ஒரு ஆர்பிஜி கேம்லயும் அதிகமா இன்வால்வ் பண்ணா அந்த கேம் கன்ஃபார்ம் ஃபிளாப் ஆயிடும். நான் அசாசின் கிரீட்ஸ் ஆடிசியை தான் சொல்றேன். இப்போ ஸ்டீம்ல என்ன பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தாலும் வந்த டைம்ல அடிச்சாங்க பாரு அடி. ஏன் ஏசி ஆடிசி ஃபிளாப் ஆச்சுன்னா அதுல நிறைய கிரைண்டிங் இருக்கும். நீங்க நினைக்கலாம் ஆர்பிஜி கேம்ஸ்னாலே கிரைண்டிங் அதிகமா இருக்கணும், அப்பதான் லெவலப் பண்ண முடியும், அப்பதான் பாஸை பீட் பண்ண முடியும்னு. ஆனா அப்படி இல்ல. லாஸ்ட் இயர் வந்த லைஸ் ஆஃப் பீல ஒரு பாஸை முடிச்சு நீங்க அடுத்த பாஸுக்கு போகிற வழியில சின்ன சின்ன எனிமீஸை பார்ப்பீங்க. அவங்கள அடிச்சு அவங்கள வச்சு உங்களை லெவலப் பண்ணிப்பீங்க. ஆனா மத்த ஆர்பிஜி கேம்ஸ்ல பாஸ் எங்க இருப்பாங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். நீங்க டைரக்டா அவங்களை அட்டாக் பண்ண போனா செத்து தான் போவீங்க. நீங்க அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய சின்ன சின்ன எனிமீஸை அடிச்சு கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களை டெவலப் பண்ண முடியும். இதுவே அந்த கேம் ஓவரா கிரைண்டிங் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகிடும். இதுவே லைஃப் ஆஃப் பியும் 2018ல வந்த காட் ஆஃப் வார் கேமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே வெவ்வேறு ஜானர்ஸ். ஆனா காட் ஆஃப் வார்லயும் நீங்க அதே மாதிரி தான் பண்ணுவீங்க. ஒரு இடத்துக்கு போவீங்க, அங்க இருக்க சின்ன சின்ன எனிமீஸ் அடிப்பீங்க, திரும்ப பாஸ் கூட பேட்டில் பண்ணுவீங்க. ஆனா லைஃப் ஆஃப் பில அந்த சின்ன சின்ன எனிமீஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வருவாங்க. இப்படி இருக்கிறதால கேம் ஸ்ட்ரைட் லைனாவும் இருக்கும், அதே மாதிரி கிரைண்டிங்கும் பெருசா ஃபீல் ஆகாது. நான் முன்னவே சொன்ன மாதிரி ஆர்பிஜி கேம்ஸ்ல கேம் பிளே கஸ்டமைசேஷன் காம்ப்ளெக்ஸா இருக்கிறது, இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க நீங்க அந்த கேமை ரொம்ப நேரம் விளையாடுற மாதிரி இருக்கும். அப்படி விளையாடும் போது போர் அடிக்கலனா அந்த கேம் ஒரு பக்காவான ஆர்பிஜி கேம் தான். அதுவும் அந்த கேம் உடைய சைட் கோஸ்டும் கலெக்டபிளும் நல்லாவே இருந்தா உங்களுக்கு அந்த கேமை 100% கம்ப்ளீட் பண்ண தோணும். இது எல்லாமே பக்காவா இருக்கிறதால தான் ஆர்பிஜி கேம்ஸ் மற்ற கேமையுமே விட யூனிக்கா ஃபீல் ஆகுது. அண்ட் இது எல்லாத்தையுமே டாப் நாச்சா பண்ணிட்டாங்கன்னா கேம் ஆஃப் த இயரும் அவங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைச்சிடும். பாப்போம் இந்த டைம் யாருக்கு கேம் ஆஃப் த இயர் கிடைக்க போகுதுன்னு. நான் சொன்னதுல ஏதாவது தப்பா இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல பார்க்குறேன்.